நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு முனிசிபாலிட்டியில் இந்த மாதிரி வந்து நாங்கள் இடத்த வந்து எங்களுடைய அறிவிப்பு இல்லாமல் எங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வந்து இடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து 30 வருடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய இடத்துக்கு கவர்மெண்ட்ல 2 மடங்கு பணம் வாங்கிட்டு தான் எனக்கு இந்த இடத்த அலாட் பண்ணியிருக்காங்க. தேதியில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஜட்ஜ் வந்து கவர்மெண்ட் வக்கீல்கிட்ட கேஸ் முடிகிற வரையிலும் இடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தெரிஞ்சிருந்து வந்து இப்போ இன்னைக்கு இடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுதான் சமாச்சாரங்க. இந்த இடத்துல தான் வந்து 35 வருஷமா 30 வருஷமா நாங்க எங்க குடி வாடகைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் 35 வருஷமா இங்க தான் இருக்கோம். எங்களுக்கு ஒரு டைம் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க இன்னைக்கு எடுத்து வெளியே வைக்கணும்னா நாங்க எங்க போய் எடுத்து வைப்போம்? எங்க போக மாட்டாங்க. தீர்ப்பு எப்படியா இருக்குன்னா இடத்துக்கு இடம் கொடுத்தது பிறகு காலி பண்ண சொல்லுறது தீர்ப்பு இருக்கு. ஆனா எந்த முன்னறிவிப்பு இல்லை, டைம் கொடுக்கலவங்க. இது போது வேற 30-35 வருஷமா இந்த இடத்துல நல்லாவே வாடகை இருக்கிறாங்க. நீர்வளத்துறை தான் இருக்குது. திருச்சி மாவட்ட நீர்வளத்துறை தான் இருக்கு. இங்க இருக்கு தெப்பகுளம், சின்ன தெப்பகுளம் திறப்பாங்க. கீழே தெரு தூள் தான் ஆடிட்டு இருக்குது. அது மேல 30 கடை இருக்குது. அது என்ன அழிஞ்சு 6 நட்டம். அதெல்லாம் நீர்வளத்துறை இல்லாம ஒதுக்குமுறை பட்டாச்சு தான் இருக்கு. இடத்த வந்து அராஜக முறையில கவர்மெண்ட்ல முன்னறிவிப்பு இல்லாம இந்த மாதிரி பண்ணா பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா இது மட்டும் தான் பெருசுங்கிறாங்க. உடனே ஆர்டர் கொடுத்தாலும் தட்ட வந்தாங்க. ஜேசிபி எடுத்துட்டு இபி லைன் கூட கட் பண்ண கிடையாது. ஒரு இபி லைன் கட் பண்ண கிடையாது. ஒரு நகராட்சியில இருந்து ஒரு கலெக்டர் யாருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நோட்டீஸ் ₹1 நோட்டீஸ் வருமா? அதோட பேப்பர் வேலை ₹1 வருமா? நீங்க 10 கடை இருக்குது. 10 கடைக்கு கூட ஒரு நோட்டீஸ் கொடுக்க கிடையாது. சரிங்களா? அதே கடையில் ஆளுநர்